ஹாய் ஹலோ மக்களே. இப்போ நான் வந்துட்டு 1 மாதம் 2 மாதம் ஆச்சுங்க. நான் மார்க்கெட்டு எல்லாம் போய் இவ்வளோ சந்தைக்கு தான் போயிட்டு வந்திருக்கேன். அப்படியே அந்த கோழி ஓடிடுச்சு பாருங்க. கோழி மாற்றி மாற்றி என்ன இருக்குதோ இல்லைங்க, முட்டைக்கு பஞ்சம் இல்லாமல் இங்கே பாருங்க. 2 கோழியும் மாற்றி மாற்றி போட்டு, இல்லை 2 ஒரு நாள் போடலாம்னா மறுபடியும் 2மே ஒரே நேரத்தில் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம முட்டைக்கு பஞ்சமே இல்லை சொல்லலை. கிரிராஜன்றது போட்டுக்கிட்டே இருக்கோம். இப்பயும் பிரச்சனை, கொஞ்சம் சேல்ஸும் பண்ணியிருந்தேன். அப்புறம் இப்போ வீட்டுக்கு வேணால் பாப்பா ஊர்லேருந்து வந்திருக்காங்க, ஸோ அதை வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடுத்துக்கலான்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரமானால் நான் சந்தையில் பார்ப்பேங்க. கட்டப்பே 1000 500க்கு வாங்குவோம். எனக்கு பார்க்கும்போது பகீர்னும். என்னடா இவ்வளோ இது பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் தேங்காய் வந்து இந்த ஊரில் வந்து முழுசாக தான் வாங்க சொல்கிறாங்க. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னே நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம், ஒரு 15 வயசு இருக்கும்போது இதுதாங்க தேங்காய் பட்டை இப்படி தான் விற்பாங்க. இதை போய் 2 ரூபாயோ 1 ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு கீர்த்தி. இதை வாங்கி தான் எங்கள் அம்மா வந்து சமைப்பாங்க. அப்புறம் பட்ஜெட் பார்த்திங்கன்னா எனக்கு 15 வயசுலேருந்தே நிறையா இருக்குதுங்க. எப்படின்னு பார்த்திங்களேன், எங்கள் அப்பா ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் கொடுப்பாருங்க. அந்த 100 ரூபாயில் போய் அரிசி, எண்ணெய், வெங்காயம், தக்காளி எல்லாமே அந்த 100 ரூபாக்குள்ளே வாங்கிட்டு வருங்க. நான் என்ன திரும்ப பண்ணுவேங்க, இப்போ இருக்கிற மாதிரியே தாங்க. அதாவது காசு பெருசாக இருந்தாலும் அதை செலவு பண்ண மாட்டேன். அது கம்மியாக இருந்தாலும் அதுக்குள்ளே என்ன பண்ண முடியும் அப்படின்றத. இப்போ இது 300 400, ஆனால் இப்போலாம் 400 பண்ண போனாலும் பத்த மாட்டேங்குதுங்க. அதான் உண்மை. என்ன பண்ணுவேன்னா அதுலேயே வந்து 20 ரூபா 10 ரூபா மிச்சம் முடிச்சு கொண்டு வருவாங்க. ஏன்னா சில டைம் நம்ம எங்கள் அப்பாலாம் வந்து தினக்கூலியாக தான் அப்போலாம் போயிட்டு இருந்தாங்க. 1000 ரூபாயை சம்பாரித்தாலும் அப்போ அது சேமிக்கிற பழக்கன்றது சுத்தமாக கிடையாதுங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேலை இருக்கிறப்ப டாண்டும் நிறைய அட்டைப்பட்டியில் ஜாமான் எடுத்து செலவு பண்ணுவாங்க. அப்புறம் வேலை இல்லாதப்ப ரொம்ப கஷ்டப்படுவோங்க. ஏன்னா சாப்பாட்டுக்கெல்லாம் இப்போல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டம். ஏதோ நம்ம வந்து நம்ம பார்த்து வளர்றோம் இல்லைங்களா, அப்பையிலேருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனால அந்த காசோட அருமையும் சரி, நம்ம பசியாக இருந்த ஒரு டைத்தில் நல்லா சாப்பிடுவோம். ஆனால் ரொம்ப இந்த மழை சீசன்லாம் எங்கள் அப்பாவுக்கு வேலை இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோங்கன்னா அந்த சேமிக்கிற பழக்கன்றது எனக்கு அப்பையிலேருந்தே வந்துச்சு. 15 வயசுல அந்த 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு சொல்லுவாங்களா, அங்கே மல்லிகை கடை தெரியாத கடைலாம் எனக்கு இருக்காதுங்க. எல்லா கடைக்கும் ஒரு பஞ்சப்பையை தூக்கிட்டு ஒரு சின்ன எண்ணெய் பாட்டில் எடுத்துகிட்டு போய் வாங்க போயிடுவாங்க. அப்போ போயிட்டு வரும்போது அதில் 10 ரூபா, அப்போவே வந்து 10 20 ரூபா வந்து மிச்சம் கொண்டு வருவேன். ஒரு 7 ரூபா 10 ரூபா. அப்போ 7 ரூபா 10 ரூபான்னும் போது பெரிய காசு. ஏன்னா எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது 50 பைசா தான் கொடுத்துடுவாங்க. அந்த 50 பைஸ்லேயே 5 ஜாக்கெட் 10 பைசா என்னவோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு மிச்ச காசு என்ன பண்ணுவேன்னா ஒரு இன்ட்டு போட்டு சேமிப்பாங்க பார்த்தீங்களா. அப்போலாம் இந்த கட்டம் போட்டு 52 வாரம்னு சொல்லிட்டு, இப்போ இந்த சேமிப்புன்றது இப்போ தான் பேங்க்கு இது சிறு சேமிப்புன்னு சொல்லிட்டு ஒரு அட்டை வருங்க. அது 100 கட்டத்தில் வந்து நம்ம 10 காசாக சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுல, ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ. அந்த 10 20 வாங்குறதுக்கு நான் ரொம்ப நாள் கட்டுவேங்க. சில சமயம் வந்து 50 ரூபா சேர்ந்துருச்சுன்னா 40 ரூபா இருக்கும்போதே கழிச்சிட்டு அந்த காசை வாங்கிட்டு வருவோம். ஏன்னா அப்போ என்ன பண்ண கஷ்டத்துக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா லிண்டன் மாதிரி இருக்கும். என்ன அப்பயே வந்து செருவாடு சேர்க்குறதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் பாட்டி மாதிரியே செருவாடு சேர்க்குறது. செருவாடுன்னா இப்போ சேமிப்புன்றது தாங்க. அந்த காலத்தில் செருவாடுன்னு சொல்லுவாங்க சேர்க்குற காசை. என்ன பண்ணு 5 10 தூக்கி போட்டுருவாங்க. அது எங்கள் அப்பாவுக்கு வேலை இல்லாத டயத்தில் மேலே ஏறி என்ன பண்ணுறேன்னு கேட்பாங்க. அப்போ அந்த காசெல்லாம் பொறுக்கி எப்படி ஒரு 200 ரூபா 300 ரூபா வருங்க. அப்போ வச்சு அந்த சாப்பாட்டுக்கு ஏன்னா அப்போல்லாம் கொஞ்சம் ஒரு டயத்தில் ரொம்ப கஷ்டங்க. ஃபுல் டே சாப்பிட மாட்டோம். என்ன பண்ணுவோன்னா பால் டீ குறைச்சிருக்கு. அந்த பாலை வச்சு ஃபுல் டே சாயந்தரமாக தான் எங்கள் அப்பா வேலை செஞ்சு இந்த 100 ரூபா அந்த பைசா எவ்வளோனாலும் எங்கள் அப்பாவுக்கு லாட்ரி சீட்டு பார்க்குற பழக்கம் இருக்குது. அப்போல்லாம் அப்படி தாங்க. அந்த பழக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா செலவு பண்ணிட்டு 100 ரூபாய் தவிர எக்ஸ்ட்ரா கொடுக்கவே மாட்டார். எங்கள் அம்மாவுக்கு கடைக்கு போகிற பழக்கமும் கிடையாது. எனக்கு மட்டும்தான் ஊரை சுற்றுறதுன்னு நான் தான் சுற்றுவேன். நல்லா சுற்றிட்டும் வருவேன், அடியும் வாங்குவேன் நல்லா. அப்புறம் அந்த பழக்கம் தாங்க எனக்கு. அப்போ வந்து அந்த சேமிப்பு காசை எடுத்து வச்சு ஜாமான் வாங்கிட்டு வந்து சாப்பாடு வீட்டில் செய்யறதுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தாங்க இப்பயும் என்னோடய பழக்கம் வந்து 500 ரூபாயாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கார் என்னை சொன்ன ஒரே ஒரு நல்ல வார்த்தை, மணி அன்னைக்கும் 10 ரூபாயை தான் பார்த்தா 500 ரூபாயா தான் பாப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இன்னமும் இந்த 25 வருஷம் எனக்கு கல்யாணம் முடிச்சுட்டு வந்து இன்னமும் அப்படி தாங்க பார்க்குறேன். இப்போ நான் கொண்டு போன காசுக்கு வந்து உங்கள் வீடியோக்குள்ளே வந்துடுறாங்க. என் கதையை சொன்னால் ஸ்டோரி போய்கிட்டே இருக்குது, மணிமேகலை ஸ்டோரின்ற மாதிரி. பார்த்தீங்கன்னா பாப்பா வந்திருக்கனால தான் சந்தைக்கு போது கொய்யாப்பழம் வந்து 20 ரூபாய்க்கு வாங்கினாங்க. இது வந்து உழவர் சந்தையில் வந்து உங்களுக்கு அவங்க கொஞ்சம் கம்மியாகவே கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நேந்திர பழம் பார்த்தீங்கன்னா கிலோ 20 ரூபான்னாங்க. சரி அதோட 2 காய் எடுத்து போட்டோன்னா சிப்ஸ் போட்டுக்கலாம் இல்லைங்களா, எடுத்து ஏன்னா அவள் நல்லா சாப்பிடுவா, அதனால் அதை வாங்கிட்டு வச்சுக்க. அப்புறம் வாழைக்காய் வந்து 10 ரூபா தான். ஏன்னா இப்போ சீசன்னால நிறைய கம்மியாக கிடச்சிது. அப்புறம் பாவக்காய் 10 ரூபா. வாழைப்பூ, ஏன்னா வாழைப்பூ முருங்கை போட்டு வச்சுக்கலாம். இந்த வாரம் வந்து ஏன் 20 ரூபாய்க்கு உருளைக்கிழங்குன்னா ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு இது வந்து 10 ரூபா தாங்க சுரக்காய். ஏன்னா ஆடி மாதம் சுத்தம் பண்ணுறதுனால எல்லாம்
கம்மி ரேட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் சக்கரை வள்ளிக்கிழங்கு வண்டி போகுது சவுண்டுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு 2 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கி 2,5 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கிட்டா, பெரிய வெங்காயம் வந்து 25 ரூபான்னு சொல்லிட்டு 1 கிலோ வாங்கியாச்சு. அப்புறம் தக்காளி வச்சு 2 கிலோ 30 ரூபா. இது வெயில் சீசன் இல்லைங்களா, தக்காளிலாம் ரொம்ப கம்மியாக விற்குங்க. அப்புறம் மாங்காய் தாங்க கிலோ 50 ரூபா. இன்னும் சீசன் இன்னும் ஆரம்பிக்கல. ஆனால் எங்கள் ஊருக்கு போனப்போ அப்போ காமிச்சு இல்லைங்களா, அப்போ மரத்தில் வந்து பூ மட்டும்தான் இருக்குது, காயெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இருந்தால் கூட கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துருக்கலாம். அப்புறம் சரி பாப்பா வந்து இது நம்ம மாங்காய் 1 கிலோ வாங்கி வச்சிட்டோம்னா இந்த வாரத்தில் ஏதோ ஒரு முருங்கைக்காய்லாம் பக்கத்தில் நிறையா இருக்குது, ஏதோ வாங்கிக்கலாம். அப்புறம் கத்திரிக்காய் தான் செடி இருக்குது, 3ஐயும் போட்டால் ஒரு சாம்பார் வச்சிடலாம், மாங்காய் தொக்கு செஞ்சு ரசம் வச்சிடலாம், எதுவும் செஞ்சு சீக்கிரமாக பயன்படுத்திக்கலாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, நிறைய காய்கறிகளை வாங்கி வீட்டுக்கு சரியா எங்கள் வீட்டு சொந்தக்காரங்களும் சரி குட்டுறதும் நான் பார்ப்பேங்க. பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஏன்னா நம்ம காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வரோம். ஒவ்வொருத்தர் பைசாவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் வந்து அதோட அருமை தெரியுன்ற மாதிரி. நானும் முன்னெல்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வெளியில் வாங்கிட்டு வர காய்கறிகள் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், மருந்து போட்டிருப்பாங்க. அது வாங்கிட்டு வந்தோன்னே வீணாயிடும். அதனால் வந்து நம்ம வீட்டிலே பறிக்கிறனால அது வீணாகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நம்ம அப்பப்போ போய் பறிச்சுட்டு வந்தோங்க. ஓகே மக்களே, ஏன் இந்த சேமிப்பை சொல்கிறேன்னா, நம்ம இன்னைக்கு இவ்வளோ பைசா இருக்குன்னு நம்ம மொத்தமாக வாங்கியாந்து செலவு பண்ணிட்டோம்னா இல்லாத நேரத்தில் கஷ்டப்படுற மாதிரி இருக்குங்க. அதனால் கஷ்டப்பட்டதுனால தான் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் சேமித்து நம்ம இந்த அளவுக்கு பிள்ளைங்களை படிக்க வச்சு நம்ம ஒரு ஆளாக்கி வச்சுருக்கோம். அதனால் இந்த மக்களுக்கு ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆச்சு. நிறைய காமிக்கிறாங்க அந்த விஷயம்லாம். நான் அது வாங்கிட்டு வந்தேன், இது பண்ணு, பெரிய பெரிய ஸ்டோரில் போய் வாங்குறாங்க பழங்கள்லாம். ஆனால் அது எப்படி இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா, போய் பார்க்கும்போது ஜில்னஸாக இருக்குது. நிறையா நானும் போயிருக்கேன், லூலு மாலு இது மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜில்னஸாக இருக்கும். அது என்ன பட்டு கடைக்கு என்னன்னு தெரியல. அதனால் இந்த மாதிரி உழவர் இப்போ நிறைய மாறிட்டாங்க, நிறைய மக்கள் நிறைய மாறிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க கூட அந்த காலையில் பார்த்தீங்கன்னா உழவர் சந்தைக்கு கொஞ்சம் நல்லா ஒரு 6 மணி 5 மணிக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், உழவர் சந்தைக்குள்ளே போய் இந்த மாதிரி தான் காய்கறி கீரை பழம் எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க. அது வரைக்கும் மாற்றங்கள் நிறையா இருக்குதுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பெரிய பெரிய கடைக்கு போய் வாங்குங்க, வேணாம்னு சொல்ல. ஆனால் அது வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாதிரி உழவர் சந்தையில் போய் வாங்கும்போது அவங்களுக்கும் ஏதோ வந்து ஒரு 10 ரூபா இந்த வாழைப்பூ, இந்த 10 ரூபா வாங்க நம்ம ஒவ்வொரு டைம் யோசிப்பேன். ஏன் நானும் கூட யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போலாம் அதை யோசிக்க மாட்டேன். ஏன்னா நான் மாடி தோட்டம் வச்சதுலேருந்து ஒன்று வளர்கிறதுக்கும் சரி, அது வளர்ந்து காய் பறிக்கிறதுக்கும் சரி எவ்வளோ கஷ்டப்படுறோம் நமக்கு தெரியும். ஒரு சின்ன செடி வாடிடுச்சுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, அதில் புளிச்சிக்கிற விதை அவ்வளோ போட்டு பாப்பாவுக்கு வளர்த்து ஆனா கோழி பூராத்தையும் கொத்தி தின்றுச்சுங்க. இப்போ மறுபடியும் நான் வந்து விதை போட்டு எல்லாம் அது எல்லாமே இது ஒரு வீடியோவாக எடுக்குன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேங்க. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக நமக்கு ஃபங்க்ஷன் ஒரு வாரம் தான் இருக்குது வரப்போகுது. அதில் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு செலவை பற்றி. ஏன்னா நம்ம வந்து பெரிய பணக்காரங்களோ இல்லை ரொம்ப வசதியோ சொத்து செலவோ அப்படிலாம் கிடையாது. மிடில் கிளாஸ் இருக்கும்போது ஒவ்வொரு பைசாவையும் நம்ம பார்த்து செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது அந்த ஒரு விஷயம். அதுக்காக வந்து செலவை கம்மி பண்ணிட்டு வேலைக்குன்னு சொல்லுங்க அப்படியே திருப்புங்க. எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே பார்க்குறாரு காட்டு அப்படிலாம் இல்லைங்க. அவங்களால முடிஞ்ச வேலையும் வெளியே போய் பொங்கல் கழிச்சு வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம பிள்ளைங்கள பாப்பா சின்ன வயசுல நான் பார்த்துக்கிறவன்னு சொல்லி அவளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்புறம் படிக்கிற விஷயத்துக்கு ஒரு வீடியோ லென்த்தாக போகுதா எப்படின்னு தெரியல. ஏன்னா குழந்தைங்க நேற்று கூட எனக்கு ரொம்ப மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுங்க. பாப்பா வந்து சின்ன வயசுல வெளிநாட்டில் படிக்கிறான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து வீட்டோட ஃபீலிங் வந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நாம் அந்த ஃபீலிங்கை காட்டிக்க கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லா எல்லா மக்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்க்குறதுக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் ஊருக்கு இதுக்கு போனாலும் லென்த் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஸ்டாண்ட் இதெல்லாம் ஆர்டர் போட்டால் நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் வந்திருக்கு போல். வீடியோ பிடிச்சி எடுக்கிறதுக்கு யாரும் கிடையாதுங்க. இப்போ தான் பெரியவளை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அதனால் அவள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன், நான் பேசிகிட்டு இருக்கிறேன். மற்றபடி வந்து நாமளாம் இண்டிவிஜுவலாக ஒரு சமைக்கிற வீடியோ எதுவும் செஞ்சு காமிக்கலான்னு சொன்னால் கூட அதை வச்சு பிடிக்கிறதுக்கும் இன்னும் எந்த ஒரு இதுவும் நான் பண்ணலை. ஏதோ காலையில் செய்கிறோமா, ஆக்சுவலி எப்பயுமே நான் செய்கிற விஷயம் தான். சூப்பாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் குழந்தைங்க இருக்கும்போது நிறையா செஞ்சுடுது. இப்போ எங்களுக்காகவும் அப்போ நம்மளும் செஞ்சு சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்ருக்கோங்க. ஓகே மக்களே, அவள் கவலைப்பட்டது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சுங்க. ஏன்னா அவள் கவலைப்படக்கூடாது, பிள்ளைங்க தனியாக இருக்குது, அந்த இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறோம். இன்னது இப்போ வீடியோவே அவளுக்காக தான் ஆரம்பித்தது. ஏன்னா பாப்பா அங்கே இருக்கிறாங்க, நம்ம நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் வந்து
அவளுக்கு தெரியணும், அவள் பார்த்து சரி நம்ம அம்மா அப்பா இப்படி இருக்காங்களா, இப்படி சாப்பிட்றாங்களா, நல்லா சாப்பிட்றாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணி அதை ரசித்து பார்க்கணும்னு சொல்லி தான் ஆரம்பிச்சது வீடியோ. இப்போ இது வந்து இத்தனை பேர் நிறைய பேர் பார்க்குறீங்க, அது ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. என்னன்னா சொந்தக்கார இடத்துல கொஞ்சம் பெரிய பூகமாக இருக்குது. எப்படின்னா நீ அப்படி பேசிட்ட இப்படி பேச, நம்ம ஒரு இடத்துல போய் நம்மளோட சந்தோஷத்தையும் சரி நான் வாழ்ந்த இடத்தையும் சரி அதை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு இப்போ நம்மளை ஒரு ஒரு நாளைக்கு 1000 பேர் பார்க்குறாங்கன்னும் போது அதை ஏதோ ஒரு சின்ன விஷயம் இருக்கும்போது அதை பார்க்குறாங்கன்னு நமக்கு தோணுச்சுங்க. அதனால வந்து சரி நம்ம இடத்த போய் காமிப்போம், நம்ம வாழ்ந்த இடத்த காமிப்போம், நம்ம கல்யாணம் பண்ண இடத்த காமிப்போம்னு சொல்லும்போது என்னமோ நம்ம அது பெரிய குழப்பத்தம் பண்ண மாதிரி இடிச்சிட்டாங்க, அப்படி பண்ண இப்படி போட்டிருக்க அப்படி போட்டிருக்கணும். இது வரைக்கும் மற்றவங்க கூட கேட்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லை, ஒரு இதுவும் கிடையாது, எந்த ஒரு கமெண்ட்ஸும் கிடையாது. நல்ல ஒரு இதுதான் கிடச்சிட்டு இருக்குது எங்களுக்கு. ஆனால் மக்களோட ஆதரவு இருக்கிறனால தான் நான் சொல்லுவேன். இந்த கொடிசியாவில் வந்து இந்த வெதை திருவிழா போகிறப்ப கூட பேசும்போது நான் சொல்லுவேன், தடுமாறி பேசுகிறாங்க, நான் பதட்டத்தோடு பேசுவேன். அந்த வீடியோவில் பேசியிருப்பேன், எடுத்து 2 பேர் யூடியூப்பில் போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் இப்போ இவ்வளோ பேசுகிறேன்னா மக்களாகிய உங்களுக்காக மட்டும்தான் நான் பேசுகிற மாதிரி என்னோட தாட்டு. அவங்களும் சொல்லுவேன், ஒவ்வொரு டைம் அவங்கள காட்டும்போது வீடியோ போடணுங்க, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு பண்ணுறதுனால இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. அதே மாதிரி சிக்கனமாகவும் இருங்க. நிறைய வீடியோஸில் வந்து நான் வந்து எப்படிலாம் சேமிச்சுன்ற விஷயத்த சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. அது ஒவ்வொன்றும் நம்ம ஒரு பொருள் எடுக்க போகும்போது அது பேசினா தான் அது நல்லாயிருக்கும். இவங்க சொல்லுவாங்க அண்ணான்னு நடக்கிறத அப்படியே தான் போடணும், நம்ம பழசெல்லாம் எடுத்து போடணும். எனக்குலாம் என் பொண்ணோட கல்யாண வீடியோ இதெல்லாம் ரொம்ப போடணும்னு ஆசைங்க. ஏன்னா இப்போ உள்ள கல்யாண வீடியோலாம் போடும்போது நிறைய பேர் ரசித்து பார்த்தீங்க. அந்த மாதிரி பொண்ணை வர 22ஆம் தேதி வளகாப்பு, அதுக்குண்டான ஃபங்க்ஷன்லாம் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி எழுத ஆரம்பிக்கணுங்க. உங்ககிட்ட சரி ஒரு வீடியோ ஷேர் பண்ணிடலான்ற. ஓகே மக்களே, பாய். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் இல்லை, ஒரு கருத்தாக எடுத்துக்கோங்க. எல்லாருமே கருத்தாக எடுத்து வந்து இதை வந்து நீங்களும் சேமிக்கிற பழக்கத்தை வந்து நிறைய பேர் இப்போ சேமிக்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்ல. இதை விட நிறைய செலவு பண்ணுறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் கொஞ்சம். ஏன்னா இப்போல்லாம் விலைவாசி ரொம்ப உயர்ந்துக்கிட்டே போகுதுங்க. நம்ம பட்டி இன்றைக்கி காசு இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு கடையில் அவசரம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எதுக்கு இந்த அரிசியை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட எங்கள் பொண்ணு லண்டன் போகிற அளப்பறையில் என்ன பண்ணேன்னா நிறைய ஜாமானை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தா ஃப்ளைட்டில் வந்து 45 கிலோ தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவ்வளோ ஜாமானையும் இந்த 5 மாதமாகவே நான் வச்சு புழங்கி இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு. ஏன் இதுவும் நான் போய் வாங்காமல் இருந்தேன். இன்றைக்கி போனோம்னா ஒரு 1000 2000 செலவாகணும். போனோம்னா அது இது எடுப்போம். இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்குது வளகாப்புக்கு. அப்போ வந்து நான் மொத்தம் பட்ஜெட் போடும்போது அப்போ மல்லிகை ஜாமான்லாம் வாங்கிக்கலாம், மற்ற அரிசி வாங்கிக்கலாம். சரி இது 2 நாளைக்கு விட்டு நாளைக்கு கடைக்கு போயிடுவோம், இது போதும் சொல்லி இதை இன்றைக்கி வாங்கிட்டு வந்துருக்கேங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு எல்லாம் வரும். அதேமாதிரி கோழி ஒவ்வொரு வீட்லேயும் கோழி வளர்க்க ஆரம்பிங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இது பாருங்கள், இந்த மாதிரி வந்து இன்றைக்கி ஒரு நாட்டுக்கோழி முட்டை வெளில போனால் 15 ரூபாய் 20 ரூபான்னு எக்ஸ்ட்ரா விற்கிது. இடம் இருக்கிறவங்க 2 கோழியாச்சும் வளங்க. நானும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே வீடியோவில் காமிச்சிருப்பேன், டெய்லி முட்டை இல்லாமல் செய்ய மாட்டேன். இன்றைக்கி பிரதோஷம் இந்த மாதிரி டயத்தில் வந்து செய்ய மாட்டேன். மற்றபடி டெய்லி 2 முட்டை 3 முட்டை, ஒரு முட்டை கணக்கு ஒரு நாளைக்கு நம்ம 4 முட்டை நான்லாம் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அம்மாவுக்கு ஒன்று கொடுத்துருவேன், மற்ற யாருக்கும் கொடுப்போம். 5 முட்டைன்னும் போது ஒரு நாளைக்கு 15 ரூபா வத்தாலும் எவ்வளோ ஆச்சு? 30 60 ரூபா ஆச்சுங்க. 4 முட்டையே 60 ரூபா ஆச்சு. அப்போ இந்த 60 ரூபான்னு போது ஒரு நாளைக்கு 60 ரூபானாலும் வாரத்துக்கு கணக்கு போட்டு பாருங்களேன். அது நம்ம 200 ரூபா 300 அதுக்குன்னு தண்ணி பட்ஜெட் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஒரு 2 கோழியாச்சும் வளங்க, ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஓகே மக்களே, பாய். எவ்வளோ